அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம், இதோ அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹ்தி வந்து விட்டார், ஏ முஸ்லிம்களே நீங்கள் பையத்து செய்யுங்கள், நீங்கள் பையத்து செய்யுங்கள். எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோடு பையத் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் செய்யற முதலாவது வேலை யம்லிகுல் அரப, ஐரோப்பியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார், ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார். முதலாவது அவர் செய்யற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார். ஏன் இந்த அரபு நாடு எல்லாம் பேர்ல தான் அரபு நாடு. போய் இறங்கி பாருங்க, இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ, எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே, அந்த இடத்தில் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இந்த கேடுகட்ட இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கைப்பற்றியவுடன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரானு பைத்தில் மக்திஸ், கவனமாக கேளுங்கள், உம்ரானு பைத்தில் மக்திஸ், பலஸ்தீன் செழிப்பாக ஆரம்பிக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலம் யுத்த பூமியா இருக்கிறே, 10,000 பேரை காணவில்லை. பலஸ்தீன் காசால 15 மாதங்களாக நடந்த யுத்தம், 10,000 பேரை காணவில்லை. 1,10,000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 20,000 பேர் பொம்புளைகள், 15,000 பேர் பச்சை புள்ளைகள். அநியாயம், அராஜகம், அடாவடித்தனம் தலை தூக்கி இருக்கிறதே அந்த பலஸ்தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஹவாலாவை பார்த்து, இப்னு ஹவாலா இதா ரஅய்தல் খিলাফத கத் நஸலத்தில் அர்தல் முகத்தஸா, சொன்னார்கள் இப்னு ஹவாலா, ஒரு நாள் வரும் பலஸ்தீன பூமி, ஜெருசலம் பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும்.